தேசிகா, என்ன தேசிகா? தேசிகான்னு என் குரல் கேட்ட உடனே வாய் நிறைய வா ராஜபாண்டின்னு கூப்பிடுவியே, இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சு தேசிகா? இந்த ஆத்துக்குள்ள நுழையிற உரிமையை நீ இழந்துட்டதா நான் நினைக்கிறேன். அதனால தான் உன்னை உள்ளவான்னு நான் கூப்பிடல. என்ன சொல்ற தேசிகா? ஆமாம், எதிரியை கூட மன்னிச்சுடலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவளை மன்னிக்கவும் கூடாது, மன்னிக்கவும் முடியாது. தேசிகா, என் மேல கோபமா இருக்குன்னு தெரியுது. ஆனா அதுக்கு என்ன காரணம் தான் தெரியல. காரணம் கேட்குறியா? கோதை ராகவும் பொண்ணுன்னு தெரிஞ்சும் அதை என்கிட்ட மறைச்ச, என்னை ஏமாத்தினேன். தேசிகா, போதும். ஒரு நாள் நீ ராகவனோடையும் அவள் ஆத்துக்காரியோடையும் பேசுறத பார்த்தேன். அப்பவே எனக்கு தோணுத்து நீ எதையோ மறைக்கிறியோன்னு. ஆமா தேசிகா, கோதை ராகவும் பொண்ணுதான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த உண்மையை நான் மறைச்சேன். ஏன்? பிரிஞ்சிருந்த உங்க குடும்பம் ஒன்று சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். ராஜபாண்டி, எந்த செயலுக்குமே காரணம் சொல்றது ரொம்ப சுலபம். கொலைகாரன் கூட தான் செஞ்ச கொலைக்கு ஒரு காரணம் சொல்லுவான். ஆனா அது கொலை இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி என் குடும்ப நன்மையை கருதுறவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட உண்மையை சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை என்கிட்ட எடுத்து சொல்லி இருக்கணும். தேசிகா, சொல்றதுக்கு தான் நான் பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா நீ என்ன பேச விட்டாதானே. அதனாலதான் என்னை ஏமாத்தி காரியத்தை சாதிக்க முடிவு பண்ணிட்டேன். இந்த பிராமணனுக்கு என்ன தெரியும்? வேதத்தையும் சாஸ்திரத்தையும் விட்டா வேற ஒன்றும் தெரியாது. இவனை ஏமாத்துறது ரொம்ப சுலபம்னு எல்லாருமே கணக்கு போட்டேன். இவன்னா என் உறவுகாரெல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா நண்பன். இவளுக்கு என்னாச்சு பாரு, எப்படி மௌனமா நின்று இருக்கான்னு. அக்னி சாட்சியா நான் தாலி கட்டின தர்ம பத்தினி. இவளும் தானே உங்க கூட சேர்ந்துட்டு ஏன் முதுகுல குத்திட்டா? தேசிகா, நாங்க உண்மையை மறைச்சது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா கோதம் கோதைங்கிற வார்த்தையை கூட இங்க சொல்லாத. அது என் காதால் கூட கேட்க முடியல என்னால. இல்ல தேசிகா, கோதையோட அப்பா அம்மா வேணும்னா உன் பார்வையில கெட்டவங்களா தெரியலாம். ஆனா கோதை ரொம்ப நல்ல பொண்ணு. பாம்புக்கு தான் விஷம், குட்டிக்கு இல்லைங்கிறியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொய்ய சொல்லின்னு தாத்துக்குள்ள வந்திருப்பா. அவ பொய் சொன்னது உண்மைதான். அப்படி சொன்னது உன் குடும்ப நன்மைக்காகத்தான். ஓ, ஒரு பொய்க்கு எவ்வளவுதான் முலாம் பூசினாலும் அது உண்மையாயிடாது. கோதை ரொம்ப நல்லவ தேசிகா, பரோபகாரி. என் பையன் குமரன் கல்யாணத்துக்கு அவ எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டான்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. அது என் முன்னால் நல்லவளா காட்டிக்கிறதுக்காக அவ போட்ட நாடகம். தியாகராஜன் சொத்துக்கள் பறி போக கூடாதுங்கிறதுக்காக அவ எவ்வளவு பாடுபட்டா. தம் விரோதி கோவிந்தனை தோக்கடிக்கிறதுக்காக அங்க அவ போட்ட நாடகம். அன்னைக்கு அந்த கோவிந்தன் அந்த கோதையை பத்தி ஆத்துக்காரி பத்தி என்னென்னமோ சொன்னான். ஆனா நான் நம்பல. அன்னைக்கு நான் நம்பாது என் முட்டாள்தனம். ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் அவ தான் வேலை வாங்கி கொடுத்தா. உன் குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அவ தான் காரணம். அப்படியா? அப்படின்னா அவ வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என் குடும்பம் நடுத்தரலையா நின்னுது? ராஜபாண்டி, நீ எப்ப இதை சொல்லிட்டியோ அதுக்கப்புறமும் அவ வாங்கி கொடுத்த வேலையை என் பொண்ணுகள் பார்க்கறது அவ்வளவு நல்லா இருக்காது. ராஜபாண்டி, நீ புறப்படு. நீ என்னன்னு இருக்க? இனிமே உனக்கு இந்த ஆத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். புறப்படு.
நான் போய் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சாராவும் லட்சுமியும் அங்கே இருக்க வேண்டாம். கோதை வாங்கி கொடுத்த வேலையை அவள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். அவசரப்படாதீங்கண்ணா, எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த பாருங்க. பாரு, நான் இந்த ஆற்றுல இருக்கணும்னா இனிமே நீ இந்த விஷயமே பேசக்கூடாது. நாராயணா, அப்பா என்ன வெயில். எங்க போனாங்க ரெண்டு பேரும்? என்ன அத்தா வாசல்ல யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறா? அப்பான்னு வரல? உங்க அப்பாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரலையா? இன்னும் வரலையா? அவர் வந்தா நீ வரமாட்ட, நீ வந்தா அவர் வரமாட்டாரு. ஏதாவது சொல்லிட்டு போனாரா என்ன? என்னத்த சொல்லிட்டு போவாரு? இந்த 10 நிமிஷத்துல வர்றேன்ட்டு போனாரு. இன்னும் ஆளக்கானா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 1008 வேலை, இருக்கிற வேலை பத்தாதுன்னு ஊர் வேலை வேற. அப்பா என்ன வேலையா போயிருந்தீங்க? எதுக்கு டல்லா இருக்கீங்க? பாடுபட்டு வளர்த்த மரம் திடீர்னு அடிச்ச புயல் காத்துல விழுந்துட்டா எப்படி இருக்கும்? ராசபாண்டி, என்ன புறம்புற? என்ன பாடுபட்டு வளர்த்த மரம் எங்க புயல் அடிச்சிச்சு? எந்த மரம் அத்தா சாஞ்சிச்சு? கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அப்பா என்னப்பா நடந்துச்சு? மன்னார்குடி வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, இது கோதையை பத்தின விஷயம். கோதையா? அவளுக்கு என்னப்பா? அவ யாரு என்னங்கிற விவரம்லாம் தேசிகனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றீங்க? அவர்கிட்ட யார் இந்த விஷயத்த சொன்னது? அது ஒரு கதை. தேசிக வீட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க. அந்த நேரம் சடகோபன் அங்கே வந்திருக்கான். வந்தவங்க சடகோபனை ராகவன் வீட்டில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே எங்க தான் மாட்டிக்குவோன்னு பயந்து போய் எல்லா உண்மையும் அவரே சொல்லிட்டாரா? சடகோபன் சொல்லலை. அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கோதை அங்கே வந்திருக்கா. வந்தவங்க கோதை ராகவனோட பொண்ணுதாங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க. அடாடா, நாம ஒண்ணு நினைக்கும் போது தெய்வம் ஒண்ணு நினைக்குங்கிறது சரியாத்தான் இருக்கு. சரிப்பா, இந்த விஷயம்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்நிதி தெருவில் வந்துட்டு இருக்கும் பொழுது எதிரில் கோதையும் சடகோபனும் வந்தாங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு முகமெல்லாம் சிவந்து கலங்கி போயிருந்தது. என்ன விஷயம்னு கேட்டதுக்கப்புறம் தான் எல்லா விவரத்தையும் சொன்னான். சரி ராசபாண்டி, கோதை இப்ப எங்க? அவளை நேரம் நம்ம வீட்டு கூட்டிட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டாத்த, அவ சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த சடகோபம் என்னடான்னா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு தேசிகம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல எனக்கு என்ன வேலைன்னு அவனும் கூட புறப்பட்டு போயிட்டான். ஐயா ராசபாண்டி, இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மாவா வந்த? நீ நேரா தேசிகா வீட்டுக்கு போய் அவன்கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவனை சமாதானப்படுத்த வேண்டியதானே? சமாதானப்படுத்தாம இருப்பனா அத்த? நான் நேரா தேசிக வீட்டுக்கு தான் போனேன். ஆனா தேசிக நான் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்க தயாரா இல்லையே. நானும் எல்லாரோடையும் சேர்ந்து அவனை ஏமாத்திட்டதா சொல்றான். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டான். சரிப்பா, விட்டு தள்ளுங்க. நடந்ததுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதை அப்படியே விட்டுற முடியாது. அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்னப்பா? தேசிகம் குடும்பமும் ராகவன் குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உன் கல்யாணத்தை நடத்த போறதா நான் ராகவன் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். இவங்க குடும்பம் எப்போ ஒன்று சேர்றது, உன் கல்யாணம் எப்போ நடக்கிறது, அதை நினைச்சாதான்ப்பா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஹலோ, கோமலா ஸ்பீக்கிங். அக்கா, நான் தேசியம் பேசுறேன். தேசிகா, என்னப்பா எப்படி இருக்க? உடம்பு சாதாரணமா இருக்கியா? விஜய் எப்படிப்பா இருக்கா? நான் நல்லா இருக்கேன், விஜயா நல்லா இருக்கா, நீ குழந்தையெல்லாம் நல்லா இருக்கடா? பெருமாள் புண்ணியத்துல நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். அம்மா தேசிகா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அக்கா,
இந்த உலகத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பழுதுன்னு நினச்சி மிதிச்சா அது பாம்பாயிடுறது. தேசிகா, உனக்கு என்னாச்சு? என்னவோ மாதிரி பேசுற? இல்லை அக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நம்ம நினைச்சோமே, அந்த கோதை அவ என்ன பண்ணா தெரியுமா? என்னப்பா பண்ணா? ராமசாமி வைதேகியுடைய பொண்ணுன்னு இத்தனை நாளா ஒரு பொய்ய சொல்லி நம்ம கூட பழகிட்டு இருந்திருக்கா. அக்கா. சொல்லு தேசிகா. என்னக்கா, நான் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டியா? இதை விட பெரிய அதிர்ச்சி இன்னொன்னு இருக்கக்கா. அக்கா, அந்த பொண்ணு கோதை வேற யாரும் இல்லை, அந்த ராகவ ரங்கநாயகிக்கு பிறந்த பொண்ணு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அவளை திட்டி அனுப்பிட்டேன். நான் மாத்து பக்கமே வரக்கூடாதுன்னு அனுப்பிட்டேன். அக்கா, நீ என்ன பண்ற? லட்சுமி சாரா 2 பேரையும் வேலையை விட சொல்லு. உடனே அவளை இங்கே கூட்டின்னு வந்துரு. அது இப்படி இப்படி திடீர்னு சொன்னா எப்படிப்பா? என்னக்கா நீயும் புரியாம பேசுற? இப்ப லட்சுமி சாராவும் பார்த்துட்டு இருக்கிற வேலை அந்த கோதை வாங்கி கொடுத்த வேலை. தேசிகா, எப்ப நம்ம கோதையே வேண்டான்னு ஆயிடுத்தோ அப்புறம் அந்த வேலை மட்டும் எதுக்கு? அவ அந்த வேலையை பார்க்க வேண்டாம். அது ஆபீஸ்ல எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே அவளுக்கு சொன்னாதானப்பா சரியா இருக்கும். அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை அழைச்சி நீ இன்னைக்கே புறப்பட்டு வா. இங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம்ப்பா. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நம்ம எல்லாருமா உட்கார்ந்துட்டு நிதானமா பேசி ஆறாமற ஒரு முடிவு எடுக்கலாமேப்பா. அக்கா, இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாளை காலம்புற உங்க 3 பேரையும் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, வச்சிடுறேன். தேசிகா, ஏன்னா வெயில்ல போயிட்டு வந்திருக்கேன், இந்த தீர்த்தத்தையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம். ஒரு டம்ளர் தீர்த்தத்தை கொடுத்துட்டு என் நெஞ்சில் எரிஞ்சுட்டு இருக்கிற அக்கினி அணைக்க பாக்குறியா? என்ன என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு தண்ணி இல்லையா? ஆரம்பத்தில் எனக்கு எல்லாரு மேலேயும் கோபம் இருந்தது. இப்ப அந்த கோபம் வெந்து தணிஞ்சு அணைஞ்சு போயிடுத்து. இப்ப மனசுல மிஞ்சி இருக்கிறது என்ன தெரியுமா? என் மேலே எனக்கு ஏற்பட்ட பச்சாத்தாபம், இரக்கம். அடே தேசிகா, இத்தனை நாள் இவ்வளவு முட்டாளா, உலகம் தெரியாதவனா, எல்லாரும் எதுக்கும் நம்புறவனா எப்படா இத்தனை நாள் வாழ்ந்தேன்னு என் மனசாட்சி என்னை கேட்டுட்டே இருக்கு. போதுண்ணா, போதும். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பாரு, தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செய்யற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படி மன்னிக்கிற அளவுக்கு நானும் பெரிய மகான் இல்லை. நான் தப்பு செஞ்சதா உங்ககிட்ட போய் சொன்னேன், ஏமாத்திட்டேன். இவ்வளவு நான் எதுக்கு நான் செஞ்சேன்? பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும், என் தம்பி மேல உங்களுக்கு இருக்கிற தப்பான அபிப்பிராயம் போகணுங்கிறதுக்காக தானே. ஆக தம்பி மேல உனக்கு இருக்கிற அக்கறை புருஷன் மேல இல்ல. தம்பிக்காக புருஷனை ஏமாத்த துணிஞ்சிட்டு நீ. அது அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி? சின்ன வயசுல ஒரு நாடகம் பார்த்தேன், தூக்கு தூக்கின்னு. அதுல ஒரு வசனம் வரும், கொலையும் செய்வாள் பத்தினின்னு. நாராயணா, அதோட அர்த்தம் அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரிஞ்சுடுத்து.